யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ யார் எனக்காக இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி இந்த குடும்ப கூடுகைக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய செய்தியை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அருமையான சகோதரி லிசிக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாம் பதிவு செய்கிறோம். சமாதானத்தின் தேவன்தானே அவர்களுக்கு தேவையான சமாதானத்தையும் அவர்களுக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து வருகிற ஆண்டுகளிலே எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தினாலே மேற்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வாராக. இன்று ஜூலை 1ஆம் நாள், அதாவது 2024ஆம் ஆண்டின் 2ஆம் பகுதியின் 2ஆம் அரைப்பகுதியின் முதல் நாள். ஆபகுக் 3ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் துவங்க விரும்புகிறேன். இது ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஜெபம், A prayer of Habakkuk the prophet என்று இருக்கிறது. O Lord, I have heard your speech and was afraid. O Lord, revive your work in the midst of the years. In the midst of the years, make it known. In wrath, remember mercy. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை, உம்முடைய செயல்களை நீர் உயிர்ப்பியும் என்று அவர் ஜெபித்தார். அதுதான் இன்றைக்கு நமது ஜெபம். கிருஷ்ணகிரியிலே நவம்பர் 2021 நாம் முதல் முறையாக நாம் கூடியதிலிருந்து அன்று என்னுடைய மறுபடி பிறந்த நாள். கர்த்தர் கடந்த 4 ஆண்டுகளாக அநேக காரியங்களை நம் மூலமாக தனிப்பட்டவர்களாகவும் குடும்பமாகவும் நிறைவேற்ற சித்தம் கொண்டார். எடுத்துக்காட்டாக 2 வாரங்களுக்கு ஒரு முறை இவ்விதமான ஒரு ஜெபம், எவ்வளவோ செய்திகளை டைப் செட்டிங், பேஜ் செட்டிங், வடிவமைப்பு, வெப்சைட், இணையதளம், பெட்டர் எவ்ரிடே, பைபிள் ட்ரெஷர்ஸ், SDS, இதையெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ, ப்ரூஃப் ரீடிங், வீடியோ கன்வர்ஷன் ஆஃப் பைபிள் ட்ரெஷர்ஸ் இன் இங்கிலீஷ் ஹேடன் பண்ணுவது, யூடியூப், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதையெல்லாம் எழுதினா இன்றைக்கி நேரமே நமக்கு இதுக்கு போயிடும். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இன்னும் போதுமான அழுத்தமும் போதுமான முக்கியத்துவமும் பெறாத ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து பேச விரும்புகிறேன். அதுதான் அவுட்ரீச், அதாவது வெளி உலக ஊழியம். அதாவது திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருக்கிற மக்களிடம் நாம் செல்லுதல். Going out to the people means both the insiders and outsiders of the church. என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவை பொறுத்த அளவிலே எந்த ஒரு ஊழியத்திற்கும் நமக்கு இருக்கிற அளவு போதனைகள், டீச்சிங் மெட்டீரியல், கருத்துக்கள் நிறைந்த செறிவுள்ள சத்தியங்கள் கிடைத்ததில்லை என்று நான் சொல்லுவேன்.
அதை சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுக்கு மோசே வருகிறார். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதை நாம் முன்பு ஒரு முறை தியானித்திருக்கிறோம். What great nation is there that has such statutes and righteous judgments as are in all this law which I set before you this day. இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அளவிற்கு தேவனுடைய கட்டளைகளும் நியாய தீர்ப்புகளும் சத்தியங்களும் வேறே எந்த பெரிய மக்கள் இனத்திற்கு கிடைத்திருக்கிறது. வாட் கிரேட் நேஷன் ஹேஸ் காட் இட் என்று சொல்லுகிறார். இதை ஒருவேளை நான் பேரஃப்ரைஸ் பண்ணி நமக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்டான்லியான் பைபிள் இந்த மினிஸ்ட்ரிக்கு இது நாம் மார்தட்டி கொள்ளவோ அல்லது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளவோ அல்ல, இது உண்மை. ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு இந்தியாவிலே நமக்கு கிடைத்த அளவு, நமக்கு இருக்கிற அளவு டீச்சிங் மெட்டீரியல்ஸ், போதிக்கும் கருத்துக்கள் அடங்கிய சாதனங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தைரியமாக சொல்லலாம். அப்படியானால் நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? சமுதாயங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை கடத்துவதற்கான வாய்க்கால்களாக. We are called to be conduits or channels of these blessings into communities. தேவன் எதற்காக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? நம்ம எல்லாருக்கும் மனனமாய் தெரிந்த அந்த வசன பகுதி ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய மக்களினமாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை பெரிதாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு வியாக்கியானிக்க அல்லது மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால், I will bless you in order that you may be a blessing to others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதானே யோசேப்பை குறித்தும் சொல்லப்பட்ட காரியம். அதே ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனம். யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இறுதி வார்த்தைகள். 22ஆம் வசனம். ஜோசப் இஸ் a fruitful bough. யோசேப்பு கனிதரும் செடி, கிணற்றோரத்திலே நடப்பட்ட ஒரு செடி. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு இது புரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு அரேபிய தெருவிலே நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் திராட்சை செடியை நட்டியிருந்தார்கள் அவர்களுடைய காம்பவுண்ட் சுவருக்குள்ளே. அதை அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே தான் அவர்கள் படர்த்தியிருந்தார்கள். அதிலே படர்கிற கொடிகளிலிருந்து திராட்சை கொத்துகள் வெளியே தொங்கின. நான் அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன இடத்துல கேட்டேன், இதை வெளியே யாரும் பறித்து கொண்டு போக மாட்டார்களா என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில், வெளியே போகிற வழிப்போக்கர் பறித்து சாப்பிடுவதற்காகத்தான் அப்படி சுவரிலே படர விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாக யாக்கோபு சொல்கிறான். அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் அவை படரும். அப்படி மற்றவர்களுக்கு கனி தருகிற அளவிலே அந்த திராட்சை செடி இல்லை என்றால், அதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி புலம்புவதுதான் மெய்யாகும். ஓசியா 10ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல் empties his wine, he brings forth fruit to himself. ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆசீர்வாதத்தை அவனே அனுபவிக்கிறான், அதோடு முடிந்து விடுகிறது. அவன் பயனற்ற திராட்சை செடி, அவனால் மற்றவர்களுக்கு பயனில்லை. சங்கீதம் 68 அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நாம் இன்று அதிகமாக
பகல் வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 68:11 வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆங்கிலத்திலே the Lord gave the word, great was the company of those who proclaimed it என்று இருக்கிறது. இதை நான் NIV வேதாகமத்திலே படித்தேன், ESV வேதாகமத்திலே படித்தேன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளிலே படித்தேன், ஜூயிஷ் பைபிள்லேயும் படித்தேன். அதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? The Lord gave the word, great was the company of women who proclaimed it. அதை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம் மிகுதி என்று அதிகமாக நாம் சார்ந்து கொள்ள தகுந்த மோர் ரிலையபிள் டிரான்ஸ்லேஷன்ஸிலே நாம் அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வாசகத்தை நம்முடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படும் அல்லது எதிர்பார்க்கப்படும். To whom much is given, from him much shall be required or expected. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 எண்ணிலடங்காதவை. அவற்றில் 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வரிசைப்படுத்தி அவை ஒவ்வொன்றும் ஏன் நமக்கு தரப்பட்டன என்று நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து யோவான் 20:21 வசனத்திலே, Then Jesus said to them again, Peace to you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவ்வளோதானா? வீட்டுக்கு போங்களா? இல்லை. As the Father has sent me, so send I you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு? இந்த சமாதானத்தை நீங்கள் சுமந்து செல்வதற்காக. எனவேதான் 70 பேரை நற்செய்தி பணிக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த பொழுது அவர் சொன்னது, எந்த வீட்டிற்குள் நீங்கள் போன உடனே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல எல்லா வீடுகளிலும் சமாதான குறைவு உண்டு. எல்லா வீடுகளிலும் சமாதானத்துக்கு அடுத்த பிரச்சனைகள் உண்டு. எனவே தான் சமாதானம் என்று எந்த வீட்டிற்குள் போனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஷாலோம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எனவே தான் நம்முடைய கால்களிலே எப்பொழுதும் காஸ்பல் ஆஃப் பீஸ் என்கிற எவரெடி பிராண்ட் ஷூஸ், அந்த ஷூஸுக்கு பேர் எவரெடி பிராண்ட், அந்த ஷூஸை நீங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அத்தியாயத்திலே நான் வாசிக்கிறோம். எதற்காக நாம் சமாதானம் அடைந்தோம்? சமாதானம் மற்ற சின்ன பின்னமாக கிடக்கிற இந்த உலகத்திற்கு சமாதானமாகிய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், பிதா அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். இரண்டாவது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பவர், வல்லமை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்முடைய சீடரோடு கூட சஞ்சரித்து இறையரசை குறித்த காரியங்களை அவர்களுக்கு விலாவாரியாக விவரித்து காண்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிமிடம் வந்த பொழுது அவர்களை பார்த்து அவர் சொன்ன இறுதி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று பலம் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமை எதற்கு? கத்துவதற்கா? குதிப்பதற்கா? ஆடுவதற்கா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வல்லமை தரப்பட்ட முக்கியமான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க.
ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எதற்காக? ஆனந்தமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இருப்பதற்காகவா? அது இரண்டாவது காரணம். முக்கிய காரணம், நாம் அவருக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே ஏசாயா நிருபத்தை புத்தகத்தை திறந்து வாசித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு கிடைத்த ஆவியின் அபிஷேகம், எனக்கு கிடைத்த ஆவியின் நிறைவு எதற்காக? இல்லாதோருக்கு, இறப்போருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் எல்லா காரியங்களிலும் தயக்கம் காட்டிய, எல்லா காரியங்களிலும் தைரியத்தை போதுமான அளவு வெளிக்காட்ட முடியாத தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு இப்படி எழுதினார். 2 தீமோத்தேயு 1 அத்தியாயம் 6 வசனத்திலிருந்து, என்னுடைய கைகளை உன்மேல் வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. அது என்ன? God has not given us a spirit of fear, but of power and of love and of sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? Therefore, அப்படி கொடுத்திருக்கிறபடியால் நீ தேவனுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாதே, நான் சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடாதே, என்னோடு உன்னை அடையாளப்படுத்திக்கொள். ஏன்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சமாதானம் பெற்றுக்கொண்டது சமாதான தூதுவராக கிளம்பி செல்ல, வல்லமை பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல. மூன்றாவது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னம், இறை பிரசன்னம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒலிவமலையிலே தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், போதியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். முதல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே தொங்க போடுவோம். ஆனால் அது யாருக்கு சொன்னார்? உலகத்தின் எல்லை வரை போகிறவர்களுக்குத்தான் உலகத்தின் முடிவு வரை நான் இருப்பேன் என்று சொன்னார். வெளியே போகாதவங்களுக்கு, கொசு கூட இல்லாத இடத்திற்கு போகாதவர்களுக்கு எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை? பயங்கரமான இடங்கள், ஆபத்தான இடங்கள், வீட்டிற்கு திரும்புவோமோ என்று சந்தேகத்தோடு காலையிலே புறப்பட வேண்டிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்களுக்கு நீ எவ்வளோ தூரம் போனாலும் உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 சீடரை தம்மோடு அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்னாக மறுரூபமானார். அந்த காட்சி கண் கொள்ளாதது, கண் கூசும். அவ்விதமான ஒரு உடை, அவ்விதமான ஒரு தரிசனம், அவ்விதமான ஒரு சத்தம், அவ்விதமான விருந்தாளிகள். இதையெல்லாம் பார்த்த உடனே பரவசப்பட்ட பேதுரு தான் என்ன பேசுகிறது என்று தெரியாமல் பேசினான். ஏனால் அது பரவசத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னார்? ஆண்டவரே, இங்கே இருந்துருவோம், நல்லா இருக்கு, உம்முடைய பிரசன்னம், ஹெவன்லி விஷன், ஹெவன்லி வாய்ஸ், ஹெவன்லி விசிட்டர்ஸ், என்ன வேணும், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு பதில் சரியானபடி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வசன பகுதியிலே அந்த பதில் தொக்கி நிற்கிறது. நாம் இங்கே இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கலாம்,
ஆனால் மலையிலிருந்து நாம் கீழே இறங்கி போனால்தான் மக்களுக்கு நல்லது. அங்கே ஒரு தந்தை வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறான். யாராலும் அவனை குணமாக்க முடியவில்லை. நாம் போக வேண்டும், தேவையுள்ள இடத்திற்கு நாம் விரைய வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அப்படியே லகித்து போய் அங்கேயே தங்கிவிடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அழுத்தி சொன்னார். பிசாசு பிடித்த ஒருவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமாக விடுதலை செய்தார். மார்க்கு 5ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே, என்னை தயவுசெய்து எங்கே அனுப்பாதீங்க, மறுபடியும் பிசாசு என்னை பிடிச்சாலும் பிடிச்சிடும், உங்கள் சூட் கேஸ் அல்லது உங்களுடைய பிரீஃப் கேஸை நான் தூக்கிட்டு வரேன், உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு அட்டெண்டராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன்னா அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. Go home to your friends and tell them what great things God has done for you. நீ உன் வீட்டிற்கு போய் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். வீட்டாருக்கு மட்டுமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? தெக்கபோலின்னா டெக்கோபாலிஸ், அதாவது 10 நகர்கள் என்று பொருள். 10 cities. வீட்டுக்கு போய் சொன்னவன் வீட்டெல்லாம் முடிச்சிட்டு தெருவெல்லாம் முடிச்சிட்டு 10 பட்டணங்களை அவன் நற்செய்தி மயமாக்கினான். ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லது தான், நல்லா தான் இருக்கும் அதை அனுபவிப்பது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருக்காக, புறப்பட்டு செல்வதற்காகவே. 4வது நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று அழைத்து விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். He calls us his saints and then he makes us saintly. எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? யோவான் 17ஆம் அத்தியாயம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஏறெடுத்த பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். This is what we call the high priestly prayer of the Lord Jesus Christ. The longest prayer of Jesus ever recorded in the Gospels. பிதாவே, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அது என்ன? உம்முடைய வசனமே சத்தியம், your word is truth. சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே சொல்லுகிறார், as you sent me into the world, I also send them into the world. நீர் என்னை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினீரே, அதற்காகத்தானே அவர்களை நான் பரிசுத்தமாக்க சொல்லுகிறேன். அசுத்தமான உலகு, கேடு நிறைந்த உலகு, துன்மார்க்கம் நிறைந்த உலகு, அதற்குள்ளே அவர்கள் போய் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தானே நான் அவர்களை பரிசுத்தமாக்கும்படி நான் கேட்கிறேன். அவர்களை நீர் என்னை அனுப்பினது போலவே நான் பரிசுத்தமான பாவமே நுழைய முடியாத ஒரு பரலோகத்திலிருந்து அசுத்த உலகிற்குள்ளே நான் வந்தேனோ, அதே விதமாக இவர்களை அசுத்த உலகிற்குள்ளே நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் ரொம்ப பரிசுத்தமாக, வண்டர்ஃபுல். பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு விருப்பத்தை கொடுக்கிறவரே தேவன் தானே. அது மிகவும் சரியான காரியம். மோசேயை தேவன் பார்த்து, என்ன ஒரு அதிசயம், முட்செடி எரிகிறது ஆனால் அவிந்து போகவில்லையே, இட் இஸ் பர்னிங் பட் இட் இஸ் நாட் கன்சியூம்டு என்று சொன்ன உடனே கிட்டத்திலே போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற காலணிகளை கழற்று என்று சொன்னார். அவன் கழற்றினான். என்ன சொன்னார் தெரியுமா? வா, நான் உன்னை அனுப்புவேன். எதற்காகப்பா பரிசுத்தம்? அசுத்த உலகிற்குள்ளே போய் இருக்கிற அழுக்கு சாக்கடைகளை நீக்குவதற்கான நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே விதமாக ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். ஏற்கனவே அவர் 5 அத்தியாயங்களிலே ஏராளம் தீர்க்க தரிசனங்களை அவர் கொட்டிவிட்டார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. 4 அரசர்களுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த அவர் ஒரு ராஜரீக தீர்க்கதரிசி. He was a royal prophet. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தவுடனே
ஹரிக்கேன் லைட்டில் நம்முடைய ஷர்ட்டில் இருக்க அழுக்கு தெரியாது, டியூப் லைட்லேயும் தெரியாது. சன்லைட்டில் போனால் தான் நம்ம ஷர்ட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசனத்தில் நெருங்க தான் நாம் எவ்வளோ அசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். ஏசாயா உணர்ந்தார். உணர்ந்த உடனே ஐயோ ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னார். ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் அண்டன். இப்படியா நான் அசுத்தமாக இருக்கிறேன்? நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, எல்லாரை விட நான் நல்லவே நினச்சேன், நான் ஊழியெல்லாம் செய்துட்டு இருந்தேனே, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து அக்னி தழல் ஒரு குரட்டால் எடுக்கப்பட்டு அவருடைய உதடுகளை தொட்டது. இதோ உன்னுடைய பாவம் நீங்கியது, அக்கிரமம் நிவர்த்தியானது, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். இல்லை, யார் நமது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? whom shall I send? who will go for us? என்கிற சத்தத்தையும் கேட்டேன். I also heard இருக்கு. அந்த ஆல்சோ ஏன் வருது? சுத்தமாகிட்டே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் போய், ஆலயத்தில் போய், சபையில் போய் பாலிஷ் பண்ணி பாத்திரமே இல்லாமல் போயிடும். எதுக்கு போகணும்? ஆண்டவருக்காக புறப்பட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கிக்கணும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்குள்ளே போகணும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:21 எழுதுகிறார், ஒருவன் இவ்விதமான அசுத்தங்களிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுடைய பயனுக்கு ஏற்ற, அவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்ற சுத்தமான பாத்திரமாக இருப்பான். யூஸ்ஃபுல் வெசல். ஃபார் வாட்? ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸ். இதை சொல்லும் முன்னால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசன பகுதியில், ஒரு வீட்டிலே தங்க பாத்திரம் இருக்கும், வெள்ளி பாத்திரம் இருக்கும், மரப்பாத்திரம் இருக்கும், அதே விதமாக களிமண் பாத்திரமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சில கனத்துக்குரியவை, சில கனவீனத்துக்கு. அதுக்கு அர்த்தம் இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. கனத்துக்குரியவைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் சாப்பாட்டு மேசையில் வைப்போம். கனத்துக்குரிய இல்லைன்னு சொன்னால் மீன் சட்டி குழம்பையாக கொண்டு நம்ம மேசையில் வைப்போம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சட்டி வேணுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு, எல்லாம் வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். எதற்காக சமாதானம்? சமாதானமற்ற உலகத்திற்கு சமாதானத்தை அறிவிக்க. எதற்காக வல்லமை? பலனற்று திடனற்று பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க. எதற்கு? தேவ பிரசன்னத்திலே நாம் திளைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை எங்கும் போய் அறிவிப்பதற்காக. எதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அவருக்கு பயனுள்ள பாத்திரமாவதற்காக. 5வது ஆசீர்வாதம், அவர் நமக்கு கொடுத்த ஃபிசிக், PHYSIQE, அதாவது அவர் நமக்கு கொடுத்த நல்ல உடல், நல்ல சரீரம். சண்டே ஸ்கூல் கோரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் வருது. 2 little hands to work for Jesus, 2 little legs to walk and go for Jesus, 1 little mouth to speak for Jesus. 2 சிறு கைகள், 2 சிறு கால்கள், 1 சிறு வாய். நல்லா படிச்சிருக்கிறோம். அதனால் தான் ஐயா ஏசாயா அழகாய் சொன்னார். அதைத்தானே பவுல் மிஷனரி சவால் விடும் பொழுது சொன்னார், இதோ உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மலைகளின் மேல் அறிவித்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. How beautiful are the feet of him who comes on the mountains proclaiming your God reigns. அதான் பியூட்டிஃபுல் ஃபீட். நம்ம எவ்வளவு தான் காலை அலங்கரித்தாலும், ஹீல்ஸ் போட்டாலும் சரி, ஹீல்ஸ் போடாட்டாலும் சரி, அந்த கால் அலங்காரமான அழகான ஒரு பாதங்களாக மாற வேண்டுமானால் அது கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா?
He was an apostle of bleeding feet. அவர் இமயமலைக்கு ஆங்காங்கே உள்ள ரிஷிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அவருடைய காலணிகள் தேய்ந்து விட்டன. ஆனாலும் பனிப்பாறைகள் மீது அவர் நடந்து சென்றார். அவர் சென்ற பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஆங்காங்கே இரத்த கரைகளை பார்க்கலாமா? எனவேதான் he was called an apostle of bleeding feet. லூயிஸ் பிரைலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்து 3 ஆண்டிலிருந்து கண் பார்வை இழந்தவர்கள். அவர்கள்தான் கண் தெரியாதவர்கள் தடவி தடவி வாசிப்பதற்கான பிரெயில் மொழியை கண்டுபிடித்தார்கள். ஃபேனி கிராஸ்பி தவறான ஒரு மருந்து கொடுக்கப்பட்டதால் பிறந்து ஒரு சில வாரங்களிலே பார்வை இழந்த ஒரு அருமையான சகோதரி. 90 வயது வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாமாலைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஹிம்ஸ். அதில் ஒன்றுதான் Blessed assurance, Jesus is mine. Blessed assurance அவங்க பாடுறாங்க. கண் பார்வை இல்லை என்று சொல்லி மூடிக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. உலகை தட்டி எழுப்பும் பாடல்களை அவர்கள் இயற்றினார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிறந்து வளர்ந்து அவர் வேலை செய்த அந்த ஊருக்கு நான் போய் வந்தேன். அது அமெரிக்காவிலே. அவருடைய ஊருக்கு பெயர் எடிசன். அவர் பெயரே அந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சிட்டிக்கு எடிசன்னு பெயர். எனக்கு அங்கே போய் எப்படியாவது வந்து அவருடைய லெபார்டரியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவருடைய லெபார்டரியை பார்த்தேன். அப்பா, இந்த கிராமஃபோனை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கடைசியில் எழுதியிருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் ஹாஃப் டெப், அரை செவிடானவர் கிராமஃபோனை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேணுமா? ஜோனி எரிக்சன், பிகாஸ் ஆஃப் an accident in the swimming exercise, she became a quadriplegic. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷோல்டர் கீழே ஃபுல்லாக பேரலைசிஸ். she was paralyzed. ஆனாலும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு நற்செய்தியை அவர்கள் சான்று பகிர்ந்து வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரியும், நிக். 2 கைகளும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஐயோ, அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என்ன அருமையான சந்தோஷத்தில் அப்படியே இந்த முயல் குதிக்கிற மாதிரி குதிச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்கு என்ன அருமையான கை! நான் ஆண்டவரை அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே, 2 கையை கொடுத்தீங்க, 2 காலை கொடுத்தீங்க, 2 கண்ணை கொடுத்தீங்க. இது எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமா? கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? கிடையாது, நான்சென்ஸ், கிடையவே கிடையாது. கிருபை கிருபை கிருபை. சிஎம்சி மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஓஜி வார்டு வழியாக, கைனகாலஜி வார்டு வழியாக போகும் பொழுது, அந்த காரிடாரில் சில தாயார்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு வருவார்கள். இன்னும் சில தாயார்கள் கண்ணீர் மல்க, கண்ணீர் சிந்தி கொண்டு வருவார்கள். நிறுத்தி கேட்பேன், என்னம்மான்னு சொல்லி. என் பிள்ளைக்கு ஒரு காது இல்லைங்க, என் பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்க, என் பிள்ளைக்கு வந்து மலத்துவாரம் இல்லைங்க. அப்போ நானாக நினச்சேன், இப்படி ஒரு 6 அடி நல்ல ஒரு சரீர தோற்றம், இதை எனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், பலம்னா அது என்னது? முழு சரீர சக்தியோடும் நான் அவரை சேவிக்க வேண்டும். அன்றெடுத்த தீர்மானத்தை இன்று வரை தேவனுடைய கிருபையினாலே நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய சரீரத்தின் மிக முக்கியமான ஆரோக்கியமான ஆண்டுகளை முழுவதுமாக, the best years of my life, by the grace of God, I have invested for the kingdom of God. I have no regrets. நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்க வேண்டும். 2 கையை கொடுத்தார், 2 காலை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், நல்ல முக தோற்றத்தை கொடுத்தார். அத்தனையும் இயேசுவுக்கே. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். முற்றும் அர்ப்பணித்தேன் இயேசுவுக்கே.
ஆறாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ப்ராஸ்பெரிட்டி, வளமை, செழிப்பு. நெகேமியாவிலே ஒரு அருமையான வசனம் உண்டு. இதை நான் அடிக்கடி மிஷனரி கன்வர்ஷன்களிலே நான் பேசுவேன். நீங்களும் வாசித்திருப்பீங்க. நெகேமியா 8ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவன் மக்களை பார்த்து சொல்லுகிறான், கோ யுவர் வே, போங்க, ஈட் த ஃபேட், நல்ல கொழுப்பானதை சாப்பிடுங்க, ட்ரிங்க் த ஸ்வீட், இனிப்பானதை மதுரமானதை பருகுங்கள். அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சென்ட் போர்ஷன்ஸ் டு தோஸ் ஃபார் ஹூம் நத்திங் இஸ் ப்ரிப்பேர்ட், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆமாம். ஒரு நாளைக்கு 3 நேரமா 5 நேரமா சாப்பிட்றோமா? ஆமாம். நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். 3 தலைமுறைக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆமாம். எல்லாம் நல்லது தான். ஆனால் இந்தியாவிலே 40% வெறும் வயிற்றோடு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். நமக்கு அது தெரியுமா? Do we know that 40% of Indians go to bed with an empty stomach? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒரு தலைமுறைக்கு சேர்த்து வைத்தால் போதாதா? 2 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? தைரியமாய் பேசுகிறேன். எங்கள் அப்பா அம்மா இறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் பேங்க் புக்கே கிடையாது. ஒன்றுமில்லாமையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இந்த சவாலை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் மரிக்கும் பொழுது அன்றைக்கு அலெக்சாண்டர் த கிரேட் 2 கையிலையும் வெளியே போய்விட்டு சொன்னான், என் கைகளை வெளியே போடுங்க காஃபின்ல. The great Alexander brought nothing into the world and he is carrying nothing out of the world. பிலிப்பு சபையினரை பார்த்து பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், பிலிப்பு சபையாரே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்னோடு நீங்கள் உடன்பட்டது போல வேறு எந்த சபையும் உடன்படவில்லை. No other church worked with me, partnered with me so much in giving. அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொன்னார், என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். நம்ம தான் எப்பவுமே வசனத்தை நமக்கு வசதியான எடுத்து போடுவோம். எங்கே பாரு வீடுகளில் என் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அது யாருக்கு சொன்னார்? மிஷனரியினுடைய குறைகளை நிறைவாக்கிய பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாசகம். அதை நாம் எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்க வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்னுடைய தேவையை சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அதுதான் அவர் அங்கே கொடுக்கிற நியமனம். ஒரு பெண்மணி ஓராண்டு சம்பாத்தியத்தில் 300 வெள்ளிக்காசு, ஒரு நாளைக்கு 1 வெள்ளிக்காசு, 50 சாபத்திலே போச்சுன்னு சொன்னால் 300 வெள்ளிக்காசு, ஒரு வருஷம் ஏர்னிங். அதில் அவள் ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தா. அது அங்கே உள்ளே போனால் ஆண்டவரை பார்த்தா, நம்மளாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துட்டு அப்படியே பாடி ஸ்ப்ரே அடிச்சிருப்போம். அது இந்த காலத்து வழக்கம். இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது தான் இந்த கிறிஸ்தவம் இந்த காலம். அவள் அப்படி செய்யலை. அது ஒரு குப்பி அப்படியே உடைச்சா. அந்த நாட்களில் இந்த மாதிரி சுற்றுற காருக்கு கிடையாது, கேப் கிடையாது. உடைச்சா ஒரு தடவை உடைச்சா அவ்வளோதான். உடைச்சா ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுனா வீடு முழுவதும் அந்த வாசனையால் நிறைந்தது. உடனே நம்ம ஆண்டவர், அவர் தான் மிஷினரி ஆண்டவர் ஆச்சே, உடனே அவருக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு. உடனே சொல்லிட்டாரு, இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். இந்த வீட்டாவை நிரப்புனால வாசனையால், அதே விதமாக கிறிஸ்துவின் வாசனையால், கிறிஸ்துவின் நற்கந்தத்தால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பும். அப்பொழுது இவள் சொன்னது செய்ய நினைவு கூறப்படும் என்று சொன்னார். புரியுதா? எதுக்கு ஆண்டவர் நமக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்குறாருன்னு தெரியுதா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு மிஷினரி சவால் கொடுக்குறேன்னு நினைக்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரிந்து தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 7வது ஆசீர்வாதம், ப்ரிசெப்ட்ஸ், டீச்சிங்ஸ்.
சத்தியங்கள், கருத்துக்கள், படிப்பினைகள். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், நான் இருட்டிலே உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே கூரையின் மேல் பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். What I tell you in the dark, you stand on the housetops and shout aloud. மத்தேயு 10:27 இருக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதே. இப்போ தானே சொன்னார், நீங்கள் ஹவுஸ் டாப்பில் மேலே ஏறி கத்துங்கன்னு சொன்னார். அடுத்தாப்பில் உடனே வந்து மாட்டேரிடம். ஆமாம், கத்துனா மாட்டேரிடம் தான் வரும். உடம்பு தானே கொல்லுவாங்க, ஆவியை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆவி தன்னை தந்தரூடத்தில் போயிருமே. அடுத்தாப்பிலே சொல்கிறார். அப்போ நாம் எதையெல்லாம் நம்முடைய ஜெப அறையிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டு கூரையிலிருந்து வெளியே போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற அளவு திருவசன வெளிச்சம், திருவசன சத்தியங்கள், திருவசன ஆராய்ச்சி நூல்கள் வேறு எந்த தலைமுறைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறந்து விட்டோம். உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குங்கள். ஃபுல் ஸ்டாப் இல்லை. நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்கள். நம்ம நோட்டை நிறைய நரைச்சிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்லது, நான் தானே நோட்டு எழுதுங்கன்னு சொன்னேன். எழுதுங்க. அது அங்கேயே இருக்கக்கூடாது, ஷெல்ஃபுக்கு போகக்கூடாது. அது அங்கேருந்து வெளியே போயிடணும். நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 7 ஆசீர்வாதங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பீஸ், அதாவது ஆண்டவருடைய சமாதானம். அடுத்தது பவர். 3வது பிரசன்ஸ் ஆஃப் காட். 4வது பியூரிட்டி. 5வது ஃபிசிக். 6வது ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் 7வது ப்ரீசெப்ட்ஸ். இதையெல்லாம் இருந்தாலும் சாக்குப்போக்கு சொல்வதிலே நம்மை யாருமே மிஞ்ச முடியாது. கெட்டிக்காரன். We are experts in making excuses. ஏன்பா நீ வரல, நான் அவனை கூப்பிட்ருக்கேனே, ஏன் வரல? அது நான் புதுசாக ஒரு வயல் வாங்கினேன், அதை போய் பார்க்கணும். சரி. அடுத்தவன், நீ ஏன்பா வர மாட்டேங்கிற? நான் 2 ஏர் மாடு வாங்கினேன், அதை ஓட்டி பார்க்கணும். இன்னொருத்தன், நான் வீட்டில் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் பாருங்கள். ஃபீல்டு, ஃப்ளாக்கு, ஃபேமிலி, ஃபார்மாலிட்டிஸு. ஏன் அப்பாவை அடக்கம் பண்ணுறது தப்பா? அதுக்காக ஒருத்தன் போகக்கூடாதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏய், செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம், நீ வா சுவிசேஷப்ப. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க அப்பா இன்னும் சாகலை. நான் பேக்ரவுண்டு ஒரிஜினலாக படித்து பார்த்தேன். இன்னும் சாகலை. ஐ வெரி மை ஃபாதர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சாக படுக்கையில் இருக்கிறாரு. அவருடைய மற்ற கடைசி காரியங்களை நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னார். அது 1 வருஷம் அவர் இழுக்கிறாரோ 10 வருஷம் இழுத்துக்கிட்டே கிடக்க போகிறாரோ. அதாவது ஆண்டவர் இப்போ அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து, இதுதான் நமக்கு பெருசாக தருது. நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு பெருசாக தருது. பிரியமானவர்களே, இவ்விதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நான் முழு நேரம் ஊழியத்திற்கு போங்கன்னு சொல்லலை. எப்பொழுதெல்லாம் வெளியே போக முடியுமோ, எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் சத்தியங்களை கடத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் கடத்த வேண்டும் என்பது தான் இங்கே நமக்கு படிப்பினை. உடனே இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் மிஷினரிக்கு போகணுன்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன எழுதினார்? தூங்குகிற நீ விழித்துனார், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னார். அவன் ஏற்கனவே இப்போ எபேசில் உள்ளவங்கெல்லாம் பரிசுத்தவாங்க தானே, முதல் லைன்லேயே இருக்குது. எபேசுவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறதாவது தானே எழுதுறாரு. அப்போ தூங்குகிற நீ விழித்து, அவர் பார்ட் இஸ் டு அவேக்.
God's part is to give us light. புரிஞ்சுதா? நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியாது. எனவே தான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுக்கு அநேகருக்கு அதை மனதிலே மனப்பாடமாய் பதிந்திருக்கும். We cannot do anything without God. God will not do anything without us. தேவன் அன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அன்றி தேவன் எதையும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான சத்தியம். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? இந்த சாக்கு போக்கும் இந்த சோம்பேறித்தனமும் கூட பிறந்த சகோதரிகள். These laziness and excuses are twin sisters. ஏன் தெரியுமா? ஏன்பா ஊழியத்துக்கு போனா, ஐயோ வெளியிலே சிங்கம் இருக்கும், தெருவிலே சிங்கம் இருக்கும். சிங்கம் வந்து ஜூலே இல்லை, இப்போ அது என்னமோன்னு உள்ளே அடைச்சி வச்சுருக்கான், அதுக்கு பேர் சிங்கம் இல்லை, சிம்மம். அது என்ன சிங்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுது? வெளியில் சிங்கம் இருக்குது அப்படிமா. இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருப்போம். ஐயோ நான் தனியாக போகணுமா? பொம்பளை பிள்ளைங்க தனியாக கல்ஃபுக்கு போகுதுங்க. எதுக்கு? துட்டுக்கு. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க வேலூரில் கிட்டத்தட்ட பாதி வீடுகள் கல்ஃபுக்கு போகுதுங்க. இங்கே பக்கத்தில் போய் ஒரு கிராமத்துக்கு போனோம், தனியாவா? கல்ஃபுக்கு போகிறதில்ல தனியாக. அப்போ நமக்கு சோல்ஸ் பெருசா, சில்வர் பெருசா? இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியத்துவ வரிசை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அது ஏன் ஞானம் உள்ளவன் வருது? ஏன் ஞானம் உள்ளவன் சொல்லி சொல்கிறோம்? அவன் தான் வந்து மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி செய்தியை சொல்லக்கூடிய அறிவும் யுக்தியும் புத்தியும் ஞானமும் உள்ளவன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டங்களில் உள்ள நட்சத்திரங்களை போல் பிரகாசிப்பார்கள். எங்கள் அம்மாவுடைய கல்லறையிலையும் அப்பா கல்லறையிலையும் அதான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஆத்துமாக்களை கடைசி வரைக்கும் ஆதாயம் பண்ணாங்க. அவங்க நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள், ஜொலிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் எஸ்ஓபியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்டாராக இருக்கணும். எப்படி ஸ்டார் ஆகணும்? சோல் வின்னர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஆத்மாதாயகர்கள் தான் நட்சத்திரங்கள். இந்த ஆத்மாதாயங்கிறது ஏதோ நாம் வெறுப்பை பொறுத்தவை அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடு இராதவன், மத்தேயு 12:30, எனக்கு விரோதியாக இருக்கிறான். என்ன இவர் கார்பெண்டர் ஆஃப் நேசரத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாரு. அப்படி தான் பேசுவார் அவர். அவருக்கு வெட்டு 1 துண்டு 2 தான். என்னோடு இராதவன், சரி உங்களுக்குள்ளே இல்லை, உமக்கு விரோதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உம்மோடு இல்லை, அவ்வளோதான். இல்லைப்பா, நீ ஏன் கூட இல்லைன்னா நீ எனக்கு விரோதி. லைஃப் வித் ஜீசஸ். அதோடு விட்டாரா? என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பா 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 பா. He who does not gather unto me, he scatters. பா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்காரு. அதனால தானே இயேசு புரட்சியாளர். அதனால தானே இந்த மனிதன் பேசினது போல் எவரும் பேசினதில்லைன்னு சொன்னாங்க. அந்த இயேசுவை தானே நம்ம பின்பற்றுறோம். ஆத்மாதாயம் என்பது விருப்பு வெறுப்புக்கு அல்ல. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உன்னை பிடிச்சேன்ல, நீ போய் மற்றவங்களை பிடி. ஆப்ஷனே கிடையாது. ஒன்று லைஃப் வித் ஜீசஸ், என்னோடு இராதவன். இன்னொன்று சேர்க்காதவன், லேபர் ஃபார் ஜீசஸ். இன்னொரு சாக்கு போக்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், I am not bold enough, I am not mature enough, I am not experienced enough, I am not gifted enough to reach out to people. பிரியமானவர்களே, ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு செய்தி அனுப்பினார். வெளிப்படுத்தல் 2:3. அதில் ஒரு சபையினுடைய பெயர் என்ன தெரியுமா? பிலடெல்பியா சர்ச். பிலடெல்பியா, ஃபிலே
அப்படின்னா பிரதர்லி லவ்னு அர்த்தம். லவ்வுக்கு நிறைய வேர்டு உண்டு. ஃபிலே, எரோஸ், இப்படி நிறையா உண்டு. இந்த ஃபிலடெல்ஃபியாங்கிறது பிரதர்லி லவ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் சாட்சி சொன்னாய் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு, உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பேச்சு திறன் உனக்கு ஜாஸ்தி கிடையாது, நீ பலவீனமானவள், கரெக்டு. ஆனாலும் என் வசனத்துக்காக நீ நின்னால பாரு, உனக்கு நான் இன்னும் நிறைய திறந்த வாசலை நான் தாரேன். பிரியமானவர்களே, ஆத்மாதாயம் செய்ய நீங்கள் ஓரடி எடுத்து வைத்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியத்தக்க விதத்திலே, வியத்தகு வகையிலே அநேக கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். அவன் பயந்து கதிர்களையெல்லாம் மீதியானியருக்காக உள்ளே ஒளித்து வைக்க முயன்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, பலசாலியே வா என்று சொன்னார். நீ போ அப்படின்னாரு. என்ன, எப்படி நான் போகிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, பலமே இல்லையே, என் கோத்திரம் கூட அது இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஓம் பலத்தை ஏன் பார்க்குறா, ஓம் பலவீனத்தை ஏன் பார்க்குறா, ஒன்றுக்கு திறன் இல்லைன்னு ஏன் பார்க்குறா, உனக்கு அனுபவம் குறைவுன்னு ஏன் பார்க்குறா, நீ ஏன் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சி அடைய, நான் உன்னை அனுப்புகிறேன்ப்பா, நான் கூட இருப்பேன், நான் கூட நின்று உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆத்துமாதாயம் கடினமான வேலைதான், நற்செய்தி பணி கடினமான வேலைதான். ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயிருக்கும், என் சுமை இலகுவாயிருக்கும். நுகம்தான், சுமைதான். ஆனால் ஆண்டவரோடு கூட, அவர் அந்த யோக்கில் ஒரு பக்கம், நம்ம அந்த யோக்கில் ஒரு பக்கம் அவர் அப்படி அழகாக நம்ம போகலாம். அதுதான் உண்மையான ரெஸ்ட்ஃபுல் டெஸ்டிஃபையிங் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பலவான்களையும் சாதுரியவான்களையும் பேச்சுத்திறன் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொண்டார். யார் பலவீனர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் உடன் பிறப்புகளாகிய சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன். பவுலே சொன்னார், பேதுருவும் சொன்னார், இந்த பெண்கள் வந்து பலவீனமான பாண்டம் சொன்னார். உங்களுக்கு பலம் கம்மி தான். ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, பலவீனரை நான் தெரிந்து கொண்டேன், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆத்துமாதாயம் அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம்னு நினைக்காதீங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் வரம், சுவிசேஷகன் ஆகிறது தான் வரமே ஒழிய ஆத்மாதாயனாக இருப்பது வரமல்ல. அது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோமே, திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறோம், அது தீப்பற்றி எரியுது. எனக்கு இந்த தீயணைக்கிற வரம் இருக்குதா அப்படி நான் யோசிச்சுட்டே நிற்பேனா, தீயணைக்கிற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேனான்னு யோசிச்சுட்டு ஒன்றும் யோசிக்க மாட்டேன். பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுவேன், பக்கெட் எடுத்து மணலை தூவுவேன். When a house is on fire, you don't stand with your hands folded wondering whether you are gifted for firefighting. No. You straight away go do what you can do. Now we are in an emergency. The world is ready to burn with the judgmental fire of God. The entire earth is about to be burned. This is an emergency time. This is an end time. Let's go and put off the fire. Let us go and save people from this burning. நெகேமியாவை பார்க்கிறோம். எருசலேமினுடைய மதில்களை அவன் திரும்ப கட்டுகிறான். யாரெல்லாம் அதில் கட்டினாங்க தெரியுமா? நெகேமியா 3ஆம் அத்தியாயத்தை பிறகு எடுத்து படித்து பாருங்கள். கோல்டு ஸ்மித், தங்க ஆசாரி
லேசாக அந்த ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இப்படியே கொத்தும். அவன் போய் கொத்து வேலை செய்ய போயிட்டான். பெர்ஃப்யூமர்ஸ் தைலம் செய்கிறாங்களே, ரொம்ப ஃபைன் ஒர்க்கு, அவனும் அங்கே வேலை செய்ய போயிட்டான். கலெக்டர்ஸ், அரை ஜில்லாவுக்கு இருக்கிற கலெக்டர்ஸ் எல்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க. ஏன்னா இது எமர்ஜென்சி. ஆனால் நோபல்ஸ், பிரபுக்கள், ஒயிட் காலர், அவங்க காலும் அழுக்க மாட்டாங்க, கையும் அழுக்காக்க மாட்டாங்க, ஷர்ட்டும் அழுக்காக்க மாட்டாங்க. ஒயிட் காலர் பீப்புள், அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. அதைத்தான் மல்கியாவிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்று காட்டுவேன் என்று சொன்னார். நாம் எந்த பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம், இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4 வட்டம். ஒரு வட்டம், உன் வீட்டிற்கு உன் சிநேகிதரிடத்திற்கு போ. நம்ம ரிலேட்டிவ்ஸு, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது. எப்பா எத்தனை கல்யாணம், மாமாவுக்கு அத்தைக்கு அக்காவுக்கு பேரனுக்கு பேரன் பிறந்திருக்கான். எப்பா இதுக்கெல்லாம் கூட நம்ம போகிறோம். அது ரொம்ப பெருமை நமக்கு. இதுக்கு அதுக்கு 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 சட்டிக்குள்ளே பெட்டிக்குள்ளே கோஹோம் டு அவங்க எல்லாருக்கும் போய், உங்கள் கையில் நல்ல புத்தகங்கள் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸ் தானே, டெய்லி வாசிக்கிற அந்த பெற்றவருடைய என் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கையிலையும் நான் போய் கொடுக்க போகிறேன். எடுக்கலாமே. கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் ஹவு மெனி கிரேட் லெசன்ஸ் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட் புக். கோ டு தி ஸ்ட்ரீட்ஸ், தெருக்களில் போங்க. வர வேண்டியவங்களாம் வரமாட்டாங்க. தெருக்களுக்கும் சந்திகளுக்கும் போங்க. எல்லாரையும் கூட்டுவாங்க. என் வீட்டில் இன்னும் இடம் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட்ஸுக்கு போங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போங்க. சும்மா அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவனுக்கு கொடுங்க. என்னங்க எனக்கு சமாதானம் கிடச்சிருச்சுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். மிஞ்சி போனால் என்ன செய்வான் ரோட்டில் போகிறவன்? அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி, அந்த பேப்பர் தான் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி உங்கள் முகத்தில் எறிவான். யாராவது பேப்பர் பால் எரிஞ்சு செத்துருக்காங்களாங்க? மேக்சிமம் டிராக்டர் அப்படி தானே செய்வான், வேறு ஒன்றுமே அவன் செய்ய முடியாது. கர்த்தர் தான் அவங்களோட இருக்கிறாரு. 3வது, ஆண்டவர் சீடர்களை அழைத்து என்ன சொன்னார்? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. கழுத குட்டி, அப்போ அது பெண்கள் தான் அர்த்தம். பெண்கள் தான் நிறைய இன்றைக்கி பாரம்பரியங்களில் கிடக்கிறாங்க. இந்தியாவில் 50%, திருச்சபையில் 50% பெண்கள் தான். பெண்களை ரீச் பண்ண முடியும். ஆண்கள் போனாங்கன்னா நிறைய கிராமத்தில் பெண்கள் நின்று பேசக்கூட மாட்டாங்க. பெண்கள் தான் போக முடியும். நம்ம தானே செய்யணும். போவோம். பெண் கழுதை அது. ஏன்னா கழுதையும் கழுதை குட்டின்னு இருக்குது. அப்போ அது பெண் கழுதை. அதை அவுத்துட்டு வாங்க. சண்டே கிளாஸ் மூலமாக தான் நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது. சிறு பிள்ளைகள் மூலமாக தான் அநேக மிஷினரி ஒர்க்கு நடந்திருக்கு. அநேக எழுப்புதல்கள் உண்டாயிருக்கு. கடைசியில் கோ இன்டு ஆல் த வேர்ல்டு. இந்த வட்டத்தை பாருங்கள், அழகு ஜாமெட்ரி. முதல்ல ஃபஸ்ட்டு சர்க்கிள் கோ ஹோம், ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் சர்க்கிள் கோ டு த ஸ்ட்ரீட்ஸ், நெய்பர்ஹுட். அடுத்த சர்க்கிள் கோ டு த வில்லேஜ், தட் இஸ் ரூரல் இவாஞ்சலிசம். அடுத்த சர்க்கிள் கோ ஆல் ஓவர் த வேர்ல்டு, அது ஃப்ரான்டியர். இது எப்படின்னா, இந்த குளத்தில் ஒரு கலத்துக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்படியே வட்டம் போய் அது கடைசி வரைக்கும் அது போகும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை அதிசயிக்க செய்வார். அதிசயங்களை அவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்ன? போகணும். கோ. காஸ்பல்னாலே GOSPEL, கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். காட், GOD, 2/3 ஆஃப் காட் இஸ் கோதாங்க. போகாமல் ஒன்றும் நடக்காது. ஐயோ பேதுரு எத்தனை தடவை கடலுக்கு வராரு, ஐயோ யோவான் எத்தனை நேரம் கடலுக்கு மீன் பிடிக்க வராரு. ஒரு நாள் நம்மளே பேதுரு வீட்டுக்கு போவோன்னு சொல்லி எந்த மீனாவது வருவாங்க? மீன் மீனவனை தேடி வராதுங்க. மீனவன் தாங்க மீனை தேடி போகணும் எப்பவும். நம்ம கடவுள் என்ன சொன்னார்? போங்க போங்க போங்கன்னாரு. நம்ம சபையிலையும் நம்ம கூட்டங்கள் என்ன செய்யணும்? வாங்க வாங்க வாங்கங்கிறோம். எல்லாம் உள்டா தான். போங்கன்னாரு, நம்ம வாங்கங்கிறோம். அது ஒன்றும் நடக்காது. நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். கோ அவுட் வேர் தி சின்னர்ஸ் ஆர், பாவிகள் இருக்கும் இடத்திற்கே புறப்பட்டு செல்லுங்கள். கோ வேர் தி ஃபிஷ் ஆர்,
மீன் எங்கே இருக்கு அங்கே போங்க நீங்கள், அது வராது உங்களை தேடி. கோ கோ கோ. இந்த பிரின்சிபலில் தான் 5 ஆண்டுகள் நான் காரைக்குடியிலே பொறியியற் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது தினசரி ஜெபம், வாராந்திர உபவாசம், வாராந்திர சுவிசேஷ பணி. அப்படி போகும்பொழுது தான் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனோம். இன்றைக்கி எனக்கு ராமேஸ்வரம் குறித்த ஒரு பெரிய பாரம். ஏன் தெரியுமா? தமிழகத்திலே அதிக வறண்ட, ஆன்மீக வாழ்விலும் அதிக வறண்ட மாவட்டம் அது. மாணவர் பருவத்திலே எனக்கு ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு கிறுக்கு பிடித்தது. அந்த கிறுக்கு இன்னும் என்னை விட்டு போகவில்லை. ராமேஸ்வரம் அங்கே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட மாட்டீங்க. திருச்சி மீட்டிங் வாங்க, தஞ்சாவூர் மீட்டிங் வாங்க, மதுரை மீட்டிங் வாங்க, மெட்ராஸ் மீட்டிங் கேட்கவே வேண்டாம். ராமேஸ்வரம் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமநாதபுரம் மீட்டிங் கேட்கலீங்க, வராது. ஏன்னா அங்கே போனால் காசு நிறைய கலெக்ட் பண்ண முடியாது, அதனால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. பட் அங்கேயும் ஆத்துமாக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நாங்கள் செய்துகிட்டே இருந்தோம். குஷ்ரோகிகள்கிட்ட போனோம், 5 வருஷம் பண்ணோம். 2 வருஷம் ஐஐடியில் பண்ணோம், அதான் பண்ணோம். என்னாச்சு? ஒரு பெரிய ஆலமரமான இயக்கம் உருவானது. அதை நினச்சிக்கிட்டா நான் போய் அந்த தினமும் மாலையில் போய் ஜெபம் பண்ண போனோம். அதை வச்சுக்கிட்டா அப்படியே ஒரு இது வச்சுக்கிட்டு ஒரு மெகாஃபோனை தகரத்தில் செய்து நான் தான் அதுக்கு பெயிண்ட் அடித்தேன். பெயிண்ட் அடித்து எழுதினேன். அதில் அப்படியே வச்சுக்கிட்டு போய் கிராமத்தில் போய் கற்றுனேன். எஜிஎம் காலேஜிலேருந்து கிராமங்களில் போய் காலேஜஸ் டு வில்லேஜஸ். இன்றைக்கி அது என்னாச்சு? ஒரு பெரிய மிஷினரி இயக்கமாச்சு. அருமையான எஸ்ஓவி ஃபேமிலி, என்னுடைய உடன்பிறப்புகளே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ கேட்குறேன். எஸ்ஓபி ஃபேமிலி இது விளையாட்டுக்கு இல்லை. ரிட்டையர்ட் ஆகிட்டார், வேறு என்ன தெரியும், என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி என்னத்தையும் பண்ணி கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டத்தில், தீர்க்கதரிசன வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தில் எப்படி 1963 68 70 வரைக்கும் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு ஜெபக்குழு மூலமாக ஒரு பெரிய இந்திய அளவிலான ஒரு இயக்கம் பிறந்ததோ, அதே விதமாக இந்த எஸ்ஓபி ஃபேமிலியில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களும் தீவிர ஈடுபாடு கொள்வார்களானால் திருச்சபை சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், நிறுவனம் அல்ல, ஒரு பெரிய இயக்கம் இந்த எளிய முயற்சியினால் உண்டாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒளிப்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை காணுவதற்கு ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை கண்டு கழிப்பீர்கள். நம்மை இந்த பாதையிலே நடத்தி செல்லுவதற்காக எப்படி ப்ரேயர் லீடர்னு சொல்லி ஜோன்ஸ் ராணி நம்ம போட்டோமோ, அதே மாதிரி நம்முடைய அவுட்ரீச் லீடர் என்று திருப்பூரை சேர்ந்த நம்முடைய பிரேம் சகோதரனை நான் நியமித்திருக்கிறேன். சகோதரன் பிரேமையும் சகோதரன் பிரியதாசையும் ஜூன் 13 நான் வேலூருக்கு அழைத்து பல மணி நேரங்கள் நான் செலவழித்தேன். என்னுடைய மகளும் என்னோடு கூட இருந்தாள். அதிலே அவர்கள் இருவருடைய உடன்பாட்டோடு தம்பி பிரேம் அவர்களை அவுட்ரீச் லீடர், வெளி உலக ஊழியத்திலே நமக்கு எப்படி ஜெபத்திலே சகோதரி நடத்துகிறார்களோ அப்படி இதை நம்ம நடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை கூறுவதற்கு, இதை ஒருங்கிணைப்பதற்கு அந்த சகோதரனை நாம் நியமித்திருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய இருதய பாரத்தை உங்களுடைய திருவசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீர். அந்த வேலையை நாங்கள் துரிதப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த அத்தனை பேருக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வர முடியாத சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். யார் போவாரோ